ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் களத்தில் பல்வேறு அனுபவங்கள் கண்டவர், குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பு, வீரப்பன் விவகாரத்தில் மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டது போன்ற பல்வேறு தருணங்களில் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர். அவருடைய அனுபவம் இப்போது பத்திரிகையாளர்கள் மத்தியில் நடைபெறுகின்ற தாக்குதல், இதை அவருடைய காலத்து அனுபவத்திலிருந்து நமக்கு விரிவாக தர இருக்கிறார் உங்கள் உமாவதி தமிழன் அவர். சார் வணக்கம். சார், இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாரோ ஒரு பத்திரிகையாளரை நைட்டு பிடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே இது நேரடியான ஒரு மிரட்டல்னு எடுத்துக்கலாம். ஜனநாயகத்தின் மீதான மிரட்டல். அதாவது அரசை பத்தி கேள்வி கேட்காத, கவர்மெண்ட் தர நியூஸை நீ போடு, இது ஏன், எதுக்கு, இது எப்படி போகும், இப்பெல்லாம் கேள்வி கேட்காதங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா புதிய தலைமுறை பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் விஜயன் அவர்களை வந்து நைட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. ஒரு சம்மன் அனுப்புனதை தப்புன்னு சொல்லலை. நைட்டு 2 மணிக்கு விடிய விடிய விசாரிக்கிற அளவுக்கு அவர் குடும்பம், இது எல்லாத்தையும் ஒரு ஒரு அச்சுறுத்துற மாதிரியான ஒரு சூழலா இருக்கு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? இல்ல அரசு, காவல்துறைக்கு வேற வழி இல்லையா? என்ன சார், எங்களுக்கு அப்படி வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு, நாங்க விசாரிக்கிறோம் அப்படிங்கிற டோன்ல அவங்க சொல்றதை ஏத்துக்க முடியுமா? இல்ல ஒரு ஜனநாயகத்துக்கான மிரட்டலாம்? இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கேடு கெட்ட நாட்டில் முதல்ல விஷயம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள அரசியல் சட்டம் எப்படின்னா, ஒருத்தரை பிடிக்கிறீங்கன்னு வைங்க, கொலையை தவிர ஒருத்தனை வந்து ஒரு மனைவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், சைக்கோவா இருக்கான், நைட்டு வீட்டில் வந்து டார்ச்சர் கொடுக்குறான் அப்படின்னு. இப்போ அவனை வெளியில பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருப்பான். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான், காலையில் ஆனால் வேலைக்கு போவான், சாயந்தரம் ஆனால் வந்துடுவான், ரொம்ப டீசெண்டாக இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வராரு, காரை நிறுத்துறது கூட அவ்வளோ கரெக்டாக நிறுத்துவார், அந்த டைமுக்கு கரெக்டாக வருவார், கரெக்டாக போவாருன்னு இருக்கும் வெளியில பார்க்கும்போது. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீட்டாக அவன் பண்ண ஒர்க் வந்து யார்கிட்டையும் பேச்சு வச்சுக்க மாட்டான். ஆண் பெண் எல்லாம், பெண்கள்லாம் பார்த்தா இவர மாதிரியா? இப்போ பொதுவாகவே பெண்கள் வந்து பரவலாக வந்து ஏமாத்துறவங்க இப்போ 70% இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஆள் ரொம்ப சிகப்பாக இருக்கு, செக்கச்சவேன்னு இருக்காரு, கமலஹாசன் மாதிரி இருக்காரு, ரஜினிகாந்த் இவர் மாதிரி, அஜித் மாதிரி இருக்காரு, விஜய் மாதிரி இருக்காருன்னு விழுந்துருவாங்க. இப்படி நல்லவனா பார்ப்பாங்க. ஆனா அவன் வந்து பார்த்தா ஒரு பெரிய சைக்கோவா இருப்பான். வீட்டுக்குள்ள 4 பேரை புதைச்சி வச்சிருப்பான். நடந்திருக்கு சம்பவங்கள்லாம். அப்படி இருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா, போலீஸுக்கு தகவல் போச்சுன்னா, கம்ப்ளைண்ட் போச்சுன்னா உடனே அவனை பிடிச்சிட மாட்டாங்க, அவனை வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க ரொம்ப டீசெண்டா. பிரதர் எப்படி இருக்கீங்க, எவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க எல்லாம் கேட்டு அதை வந்து ஒரு இன்டராகேஷன் உட்கார வச்சு பேசுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்படியா போறீங்க, இல்லை உங்க ஒய்ஃப் வந்து உங்க மேல வீட்டில் டார்ச்சர் கொடுக்குறதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் அவன் கேஷுவலாக, சைக்கோக்கள் எப்பவுமே பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா, அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, அதுக்குரிய உபகரணங்களை வச்சு அதை வச்சு இவனை வாட்ச் பண்ணுவாங்க. இந்த அம்மா உண்மையிலேயே சொல்றது பொய்யா, இல்லை புருஷனை சிக்க வைக்கிறதுக்காக இது சைக்கோவா அப்படின்னு தெரியணும்ல. இப்போ அது வரைக்கும் கை வைக்கவே மாட்டாங்க. விசாரிச்சுட்டு அதுல உண்மைத்தன்மை தெரிஞ்சோன்னா அடுத்த செகண்ட் உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் தூக்கி கையை கட்டி பின்னாடி டேப்பை போட்டுருவாங்க. போட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான்னா அவனை டார்ச்சர்லாம் பண்ண மாட்டான், அடிக்கலாம் மாட்டாங்க. உண்மையை ஃபுல்லாக அவன் சொல்லிட்டான்னா ஃபுல்லாகவே வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடிங் கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டு விசாரணை, அப்புறம் நீதிமன்ற தண்டனை, இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த நாட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவனை வேணாலும் ஒரு பிடிச்சி உள்ள போடலாம். ஆனா அவன் வந்து தன்னை நிரபராதி நிரூபிச்சுட்டு வெளியே வரும். அங்கே வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிஞ்சா மட்டும்தான் கைது பண்ண முடியும், அதை காவல்துறை தான் நிரூபிக்கணும். ஆமா, அவன் நிரூபிச்சுதான் அவனை பிடிச்சி உள்ளே போட முடியும். இங்க வந்து எவனை வேணாலும், இப்போ உங்களை பிடிச்சி உள்ள போடலாம், என்னைய பிடிச்சி உள்ள போடலாம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுல வந்து எப்படி வேணாலும் பண்ணலான்ற ஒரு கேடு கெட்ட ஒரு நிலை இங்க இருக்கு. அது எப்ப மாறப்போகுதுன்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது, பத்திரிகைக்காரன் அப்படின்னு ஜெயலலிதா ஆடிய ஆட்டம் இன்னும் கண் முன்னாடி அப்படியே உழவிட்டு இருக்கு. இன்னும் அது மறைஞ்சு போல, காற்றோட கூட கரைஞ்சு போல. இப்பதான் 91 தான் நான் கண்ணால பத்திரிகையில, கோயம்புத்தூரா மதுரை, 90 பத்திரிகையில ஜாயின் பண்ண புதுசுதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருது. 91 வருது. நான் பத்திரிகையில் ஜாயின் பண்ணி சில காலங்கள்ல ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகுதான் நம்ம ஜாயின் பண்றோம். அப்புறம் வருது. அப்போ வந்து என்னன்னா, ஜெயலலிதா நேரடியா முதலமைச்சரா, இதே சூழ்நிலை தான், ஜெயலலிதா முதல்வர் ஆவாருன்னு கனவுல கூட யாருமே நினைக்கல. அதுக்கு முந்தைய தேர்தலில் 24 இடங்களை பிடிக்கும். 24, 26, காங்கிரஸ் 26, 34 தலைமையில அப்படி பிரிச்சு சில்லறையா வர்றாங்க. அப்ப வந்து திமுக ஆட்சி அமைக்குது. சரியா? அப்படி இருக்கிற காலகட்டத்துல திடீர்னு ராஜீவ்காந்தி இறந்த உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தா, அந்த பலன் அப்படியே, அந்த பலம் யாருக்கு வருதுன்னா
ஜெயலலிதாவுக்கு வந்தோடனே, ஜெயலலிதா சிஎம் ஆனோடனே எந்த அனுபவமும் இல்லாதவர்கள். ஆனா அதுல ஜெயலலிதா ஆட்சியில கூட என்ன அமைச்சர்கள் அனுபவம் வாய்ந்தவங்க. ஜெயலலிதாவுக்கு மட்டும் தான் அனுபவம் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. காளிமுத்து இருந்தாப்புல, திருநாவுக்கரசு இருந்தாரு, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் இருந்தாரு, பண்ருட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாப்புல, ஆர். வீரப்பன் கொஞ்ச நாள் இல்ல இருந்தாங்க, அவர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு. திருப்பி வந்தாரு. இப்படி மூத்த தலைகள் பூராமே அதுல இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சசிகலான்ற ஒரு கேரக்டர் உள்ள புகுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் பூராமே கைக்கு வந்துச்சு. டிஜிபில இருந்து எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இது ஒரு போதை. இந்த ஒரு போதைக்காக தான் பல பேர் பதவிக்கு அறியாது வருது. இப்ப அந்த போதையில அவர்கள் செஞ்ச தப்பு, ஆடிய ஆட்டம்லாம் இன்னும் வந்து அந்த காலகட்டத்தில இருந்து ரிப்போர்ட்டரா இருக்கிறவங்களுக்கு தெரியும். மிக கொடு பிஆர்ஓலாம் தலகால் புரியாம ஆடுவாங்க. யாரு? கவர்மெண்ட் டிஐபிஆர் பிஆர்ஓலாம் பத்திரிக்கையாளர்களை நசுக்கி தூக்கி போடுவாங்க. அப்படியே பத்திரிகையாளர் அவனை யாரையா வர சொன்னான்னு கேட்பாங்க. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் யார் வர சொன்னா அங்க போ அப்படின்னு. ஆனா அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, என்ன ஆக்கணும்ன்ற ஒரு விஷயம், அவங்களா என்ன ஆகி கடைசியில் இப்ப எங்க போய் இது தெருப்பொறிக்கிட்டு இருக்காங்கன்றது வேற விஷயம். அவங்க ஆடின ஆட்டம் இருக்கு பாருங்க. இந்த அம்மா ஒண்ணு அப்படின்னா அவங்க 100 மடங்கு ஆடுவாங்க. டிஐபிஆர்ல தான் தோன்றித்தனமா ஆடுவாங்க. அதாவது இப்படி ஒரு காட்டு தர்பார் ஆட்சியை இந்தியா சந்திச்சதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மாயாவதி ஆட்சி சந்திச்சுது யூபியில. ஆனா அங்க பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய அளவுல இல்லை யூபியில பொறுத்த அளவுக்கு. நீங்க நொய்டா அந்த டெல்லி பார்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடின ஆட்டத்தோட ஊபியோட மத்திய பகுதியில பத்திரிகையாளர் பெருசா இருக்கும். டெல்லி ஒட்டி தான் இருப்பாங்க. டெல்லியை ஒட்டி, பைசாபாத் அங்கதான் இருப்பாங்க. டெல்லியில ஒட்டி, நொய்டா அங்கதான் இருப்பாங்க. மெயின் யூபியில வந்து பெரிய இருப்பாங்க. அவங்கலாம் டெல்லியில செட்டில் ஆயிடுவாங்க. பக்கம் டெல்லி வண்டி ஏறினா ஊபிக்குள்ள இருக்க மாட்டாங்க, பெருசா இருக்க மாட்டாங்க. அந்த ஸோ அப்போ வந்து ஹிந்திவாலா மீடியா இருக்கும்ல, ஹிந்திவாலா மீடியாலாம் இருக்கு. அது ஓரத்துல இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது மீடியா. கவர்மெண்ட்டுக்கு சார்பா போயிடுவாங்க. ஆமா. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி இருந்தது ஜெயலலிதா ஆடி ஆட்டம். அதுக்கப்புறம் இவர் நக்கீரன் கோபால் அவரெல்லாம் வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்ல அனுபவிக்காத அப்படியெல்லாம் வந்து இப்ப என்ன நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் கோபால்லாம் வருஷக்கணக்கா அவர் வீட்டுல இருந்தாரா அப்படின்னா அந்த 4 ஆண்டு ஆட்சியில முதல் 1 வருஷம் விட்டுருங்க. ஜெயலலிதா செய்த கொடுமைகள் வந்து நக்கீரனுக்கு அளவில்லாத கொடுமை. கரண்டே இருக்காது, ஜெனரேட்டர் போட்டா அத்து விட்டுருவாங்க. தண்ணி குழாயை கட் பண்ணிடுவாங்க, தண்ணி வரவே வராது. வெளியே இருந்து டேங்க் தண்ணி வாங்கி ஊத்தி ரொம்ப அதாவது மிஷின் ஓட முடியாம அப்புறம் அந்த மிஷினை மாத்தி, அதாவது பேப்பர் பிரிண்டாவே விட மாட்டாங்க, வேற வேற இடத்துல ஓட்டுவார் பேப்பர். அவனுக்கு மிரட்டல். ஏன்னா இந்த வாரம் இங்க மிஷினையே வந்து ஏதோ கஞ்சா விற்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. கஞ்சா குடோன்ல மிஷின் வச்சிருக்க மாதிரி தலைமறைவா எங்க அந்த மிஷின் இருக்குன்னே தெரியாது, அங்க ஓடும், பிரிண்ட் ஓடும். எத்தனை வழக்கு, எத்தனை அவர் வந்து நக்கீரன் கோபால்லாம் எங்கேயாவது விசிபிளா தெரிஞ்சாருன்னா போலீஸ் பிடிச்சு போயிடுவாங்க. அவர் வந்து தலைமறைவாவே தான் இருப்பாரு. கிளாஸ் ஃபுல்லா கண்ணாடி ஏத்தி விட்டு கருப்பு கலர்ல எந்த வண்டியில போவாருன்னே தெரியாது. பல நாட்கள் வந்து அவரை சந்திச்ச கொடுமைகளுக்கெல்லாம் அளவு இல்லை. 91, 96ல ஜெயலலிதா ஆட்சியில ஆடின காட்டு தர்பார் ஆட்சி இருப்பாரு. அதோட விளைவை தான் ஜெயலலிதா கடைசியில கொண்டு போய் என்ன சாப்பிட்டுச்சே தெரியாம போச்சாங்க, தெரியுமில. இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்க. அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீன்னு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், அவங்க இப்ப ரொம்ப சீனியர். ஜெயஸ்ரீலாம் வந்து அப்ப பிரபலமான ஒரு நிருபர், இங்கிலீஷ். ஜெயஸ்ரீலாம் மண்டை உடஞ்சிச்சு, அடிச்சு ஓட பெண் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் ரவுடிஸை வச்சு. யார்? வீரமணின்னு ஒரு ரவுடி இருந்தான் அயோத்திக்கு. வீரமணி ஆட்கள் வந்து அவர் திமுகவுடைய ஒரு கூட்டத்துல ஓட தலையில டர்பன் கட்டி, போலீஸுக்கும் அவங்களுக்கு லிங்க். டர்பன் கட்டின அப்புறம் வீரமணி ஆளு, போலீஸ் ஒண்ணுமே தொடாது. போலீஸும் ரவுடியும் சேர்ந்து அடிச்சாங்க. இல்லைன்னு சொல்லுங்க அவனாரு. அவ்வளோ பெரிய கொடூரமான ஜெயலலிதாவே கடைசியில் ஆடி அடங்கு வாழ்க்கை இடம் ஆரண்டு நிலைமை சொந்தமாடான்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சுட்டாங்க. ஊழல் வழக்குல பிடிச்சி. இதுக்கு முழுக்க காரணம் பத்திரிகையாளர்களை பழி வாங்கினதுக்கு பத்திரிகையாளர்கள்னாலதான் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனது. கலைஞர்கிட்ட போய் கலைஞர் வந்து பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆனா ஜெயலலிதா ஆடிய ஆட்டத்துக்கு என்னன்னா, அந்த 96க்கு அப்புறம் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது நான் பாருங்க, ஏன்னா அறிவாலயத்துல ஒரு பிரஸ் மீட் வச்சான்னு, ஏன் ஜெயலலிதா என்ன கைது செய்யல, ஏன் ஊழல்வாதியான ஜெயலலிதா கைது செய்யல, பத்திரிகையாளருக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேள்வி. இருங்கயா, நீ கொண்டு எங்களை சிக்க வச்சிடாதே அப்படின்னாரு. இருங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், இது பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாரு கலைஞர். ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். கடைசியில ப்ரெஷர் தாங்க முடியாம, பத்திரிகையாளங்க ப்ரெஷர் தாங்க முடியாம ஜெயலலிதா தூக்கி உள்ள வச்சாங்க. அதோட விளைவு தான் என்னென்ன ஆச்சு. அடுத்து கலைஞர் உள்ள வச்சது,
அதோட தொடர்ச்சி. இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா பத்திரிகை. கேஸ் டான்சி வழக்கு அததான் அதை வந்து விடல பத்திரிக்காரங்க. நீ வந்து என்ன மேனேஜ்மெண்ட்டை தானே கவர் பண்ணுவ அப்படின்னு சொல்லி வச்ச அடிச்ச அடியில நக்கீரனுடைய பங்கெல்லாம் மிகப்பெரிய பங்கு. ஜெயலலிதா நக்கீரனுக்கு பண்ண கொடுமைக்கும் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கும் நக்கீரனுக்கும் தொடர்பு இருக்கு. நீ எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தியோ அவ்வளவு ப்ரெஷர் ரிவர்ஸ்ல கொடுத்தாங்க எல்லா பத்திரிகை. ஜூனியர் விடனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நக்கீரனா இருந்தாலும் போற வர பத்திரிகை யாருக்குமே ஜெயலலிதா அப்படி. ஏன்னா அந்த அம்மா யாரையும் மதிக்கிறது கிடையாது, யாருக்கு பிரச்சனை. இதே விஜய் மாதிரி தான். அதோட குட்டியா தான் முதலமைச்சர் விஜயை நம்ம இப்போ பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல, புரியுதா? இப்போ இப்போ நமக்கே தகவல் வரும். இப்போ ஈரான்ல சண்டை நடக்குது, புரியுதா? அங்கே வந்து தாக்குதல் நடத்துறான் அப்படின்னா எனக்கே சோர்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் சோர்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த நடந்திருக்குன்னு வாங்கி வீடியோ அனுப்புவாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆனால் அவர்கள் வந்து அங்கே தீவிரவாதிகள் இல்லை, அந்த நாட்டு பத்திரிகையாளர்கள். ஹமாஸ் வந்து இல்ல ஹமாஸே இங்க உள்ள வலதுசாரிகளா அவங்களை தீவிரவாதிக்கிறாங்க. அங்க அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அது அரசாங்கம் தடை செய்யப்பட்ட அரசாங்கம். அவர்கள் வந்து வீடியோ வந்து வெளியே அனுப்பிட்டு இருந்தான். அந்த வீடியோ சுத்தி வளைச்சு நமக்கெல்லாம் வரும். ஈரான் போய் ஈரான்ல இருந்து அங்க போய் இங்க போயெல்லாம் வந்துருக்கு, நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. ஸோ வந்து என்ன அப்படின்னா நீ அதுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டாம், இன்டர்நேஷனல் லெவல்ல போக வேண்டாம்னு வைங்க. அரசாங்கமே ஒரு நாட்டுக்கு எதிராக, இப்ப இந்தியாவுக்கு எதிராக இப்ப மோடி ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இங்கேயே ஆள் வச்சிருக்கான் சிஏ. அவன் பூரா பத்திரிகையிலையும் டிவிலையும் வேலை பார்த்து, தமிழ் பத்திரிகை டிவியில வேலை பார்க்குறவங்களாம் எனக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப வீரப்பன் விவகாரத்துல வந்து இப்ப வீரப்பனை எப்படி போய் பிடிப்பீங்க? தேடி போனாதான் பிடிக்க முடியும். அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கதான் செய்யும். வீரப்பன் காலத்துல வந்து நக்கீரன் கோபால் ஒரு பக்கம் ட்ராக்ல இருந்தாலும் நக்கீரன் கோபாலுக்கு முன்னாடி நக்கீரன் கோபால் வந்து வீரப்பனை பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், பேட்டி எடுத்துக்கலாம், அது வேற. ஏன்னா அவர் ஒரு பத்திரிகை முதலாளி. ஏன்னா அவர்கிட்ட பணியாற்றியவர் தான் முதல்ல வீரப்பனை பார்த்தவர் அப்படின்றது அவருக்கு சோர்ஸ். அதை வச்சு அவர் அடுத்து போனார். அதற்கு முன்பு நாங்க போய் காட்டுல பல காலங்கள் படுத்திருந்திருக்கோமே, புரியுதா? மேட்டுப்பாளையத்திலையும் சிறுமுகையிலையும் போய் இதுல வந்து பரிசல் கடியில படுத்திருந்திருக்கோம், காட்டுக்குள்ள போயிருக்கோம். எங்களுக்கு பல சோர்ஸ்கள் இருந்தாங்க. எப்ப வீரப்பன் வருவான்னு சொல்லுவாங்க. குஜான்னு ஒருத்தர் இருந்தான், ஏன்னா அவனுக்கு போய் சரக்கு வாங்கி கொடுப்போம். பழங்குடியினர் சரக்கு வாங்கி கொடுப்போம், அவன் கரெக்டான தகவலை சொல்லுவான். அதுக்காக நம்ம அப்போ தேவாரம் தான் இருந்தாரு. நாங்க எங்களுக்கு என்ன சோர்ஸ், நாங்க எங்கெல்லாம் போறோம்னு அவருக்கு தெரியும். அவர் டிஜிபி ஏடிஜிபியா இருக்கு போகிற காலத்துல ஒரு முறையெல்லாம் சொல்லியிருக்காரு. மலையில இருந்து இறங்கி வந்தார். வீரப்பனை வந்து இதுல வந்து சிறுமுகை ஃபாரஸ்ட்ல வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. ரவுண்டு கட்டி கோம்பிங் ஆப்ரேஷன்ல போய் எல்லாம் சுத்தி ஒடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கர்நாடகா எஸ்டிஎஃப் என்ன பண்ணிட்டா, ஃபயர் பண்ணிட்டான். ஃபயர் பண்ணோடனே திருப்பி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாப்புல. ஒரு நீர்நிலையில வந்து வீரப்பனை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ஒரு பள்ளத்தாக்குல. அந்த பக்கம் வந்து கர்நாடகா எஸ்டிஎஃப் வருது, இந்த பக்கம் தமிழ்நாடு எஸ்டிஎஃப் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவசரப்பட்ட சுட்டுட்டான். யாரு? ராக்கெட் இதை அடிச்சிட்டான், கையெறி குண்டு அடிச்சிட்டான் கர்நாடகாரன். அதோட அப்படியே காட்டுக்குள்ள ஓடிட்டாப்புல. தேவாரம் அசிங்கமான வார்த்தையாளர்களை வந்துட்டு இருந்தாங்க. யாரு அழகா வந்திருப்பாங்க வந்து இப்போ மாட்டிருக்க வேண்டியது எப்பன்னா 92 சரியா, டிசம்பர் மாசம் மாட்டிருக்க வேண்டியது கிளச்சி விட்டாங்க. வெளியே வந்தவொடனே எங்களை பார்த்தா சொன்னார்லாம், இப்போ அடுத்த டைம் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா உன்னை அப்படியே தலையோட சுட்டு இது பண்ணிட்டு துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டே போனாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற வெறி, அவங்களுக்கு இருக்கிற கடுப்பு. நமக்கு இருக்கிற வேலையை நம்ம செய்வோம், புரியுது அவங்களுக்கு? ஸோ வந்து சோர்ஸ்ன்றது வந்து இப்போ கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் எடுத்த ஒரே ஆள் நம்ம தான், வேற யாருமே கிடையாது. பிரிண்ட் மீடியால நியூஸ் வேணா எடுத்துருப்பானே தவிர விஷுவலா எடுத்தது பாம்பு வெடிக்கிறது, இத்தனை பேர் செத்து கிடக்கிற டெட் பாடியில இருந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் விஷுவல் நம்ம எடுத்துருக்கோம், புரியுதா உங்களுக்கு? 40 நிமிஷம் விஷுவல் எடுத்தோடனே சோர்ஸ் எப்படி வரும்னு கேட்கறேன். ஏன்னா இது நாடு முழுவதும் பிரபலம் பயங்கரமா. அதாவது இப்ப விஜய் டிஆர்பி எங்கேயோ போச்சு. ஒரே நாள்ல சன் டிவி காலி, நம்புவீங்களா நீங்க? ஒரே நாள்ல காலைல 9 மணி 11 மணி 3 மணி போட்டு 3 மணியோட நிறுத்த சொல்லிட்டாங்க. இல்லைன்னா சேனல்ல இது பண்ணிடுவோம். அப்ப டிஎம்கே கவர்மெண்ட். அது வந்து பத்திரிகையாளர் எங்களை மிரட்டலையே, ரவி பெர்னாடே மிரட்டல. நேரம் யார்கிட்ட பேசினா என்ன, விஜய் மல்லையார்ட்ட பேசி சேனல்ல வித்துட்டு போறியா, இல்ல பிராந்தி கடை கேன்சல்லாம் இதை பூரா கேன்சல் பண்ணுவாங்க. அது அரசியல், அது என்னமோ பண்ணிருக்கோம். பத்திரிகை எடுத்த எண்ணெயும் மிரட்டல. ஏன்னா அதுக்கு முழுக்க காரணம் தான்.
என்னைய எந்த போலீஸ் கூப்பிட்டு வரல, அன்பா தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 3வது நாள் போனதுக்கப்புறம் அந்த டேப்லாம் கொடுங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஐஎஸ்லேருந்து டிஎஸ்பி ஒருத்தர் இருந்தார். உமாபதி வேற ஏதாவது வீடியோ இருக்கா, வேற அந்த அந்த இது பஸ் ஸ்டாண்ட் இதில் இல்லைங்க, நாங்கள் கொடுத்துட்டோம். என்ன எங்கிட்ட டேப் இருந்துச்சோ என்ன இருந்துச்சோ அதை வந்து ரவிபண்ணாட்ட சொல்லி லெட்டர் கொடுத்து அந்த டேப் வாங்கி அப்படியே ஐஎஸ்ல ஒப்படைச்சிட்டோம், கமிஷனர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கமிஷனர் கூப்பிட்டாரு பார்க்கணும்னு போனோம். கமிஷனர் நேரடியாக கேஷுவல், ஏன்னா ப்ரெஸ் மீட்ல கமிஷனர் கிட்டி பார்க்கறது தானே. கமிஷனர் கூப்பிட்றாருன்னு சொல்லி அவங்க ஐஎஸ்ஜி போவாங்க, நம்ம வண்டியிலே போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போய் கமிஷனர்கிட்ட 1 to 1 உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு பிரதர், என்ன நடந்துச்சு விசாரணையாக விசாரிக்கிறேன். வெரி கிரேட் ஜாப் யூ ஹவ் டன் அப்படின்னாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். எனக்கு தமிழ்நாட்டே புரட்டி போட்டுச்சுங்க அப்படிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே போனீங்க, அந்த இதுக்கு தான் போனீங்களோ அப்படின்னு கேஷுவலா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனீங்களா இல்லை ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்களா அப்போ அப்படின்னு கேஷுவலா கமிஷனரே டைரக்டா ஃப்ரெண்ட்லியா செய்தியாளருக்கான மரியாதையை கொடுத்து குற்றவாளி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் என்ன நடந்ததுன்றத. ஏன்னா நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பத்திரிக்காரன் ஏர்போர்ட்ல இருந்து எப்படி போனோம், எந்த வண்டியில போனோம், அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு எப்படி வந்தோம், ஜிஹெச்ல எப்போ வெடிச்சது, அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போ போனோம், அதுக்கப்புறம் ஆர்எஸ்புரம் எப்போ போனோம், அங்கே பாடி எப்படி எடுத்துட்டு இருந்தாங்க, அந்த பாடி எதில் வச்சு கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் எல்லாம் ஒரு கதையாக நம்ம சொல்லிட்டோம். இப்போ வரைக்கும் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு. ஏதாவது டவுட் அப்படின்னா கூப்பிடுவாங்க, ஃபோனில் கூப்பிடுவாங்க. அப்படி அந்த இது சொன்னீங்களா, அது என்ன அந்த இதா 4:40 இல்லை 4:50 ஞாபகம் இருக்கா அப்படின்னு. சார் நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை சார், 4:30 அது ஓகே 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 ஃபைன் அப்படின்னு வச்சுருவாங்க. ஸோ எல்லா சோர்ஸையும் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஷாவை தேடிட்டு இருக்காங்க, அன்சாரியை தேடிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 18 பேரை தேடிட்டு இருக்காங்க. புரியுதா? தேடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு கூட போலீஸ் மென் போட்டிருக்காங்க. நான் ஒரு 3வது நாள் வேண்டாம், ஏன்னா பாக்குறவன பைக்ல பின்னாடி உட்காந்து ஒரு போலீஸ் ஏற்கப்பட்டு ஏன்னா நான் கூட்டு போனேன், பேச மாட்டான். என்னை மேலங்கிலும் யாரா இவன், என்ன குற்றவாளியா என்ன ஏதுன்னு யாருக்கு தெரியும். அது போலீஸ் பாதுகாப்பு ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து நானே கமிஷனர் சொல்லிட்டேன், சார் வேணாம் சார் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் த்ரெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை பிரதர், அவங்களுக்கு வந்து அந்த சைட்ல இருந்து சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏற்கனவே அவங்களும் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு பாஷாவும் தெரியும், அன்சாரி எனக்கு பழக்கம் நல்லா அந்த காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரத்துல ஒருத்தன் தேடி வரான், என்னைய சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் தேடி ஏன்னா இவங்க எல்லாமே தலைமறைவு, இவங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. அப்ப என்னைய சந்திச்சு தனியா பேட்டி கொடுக்கறதுக்கு தலைமறைவு குற்றவாளிகள் கூப்பிடுறாங்க. எங்கேன்னு சொல்லல, ஆனா பின்னாடிதான் தெரிஞ்சது எங்கன்னா இதுல லட்சத்தீவுல போய் மறைஞ்சிருக்காங்க அந்த முக்கிய புள்ளி. யாருன்னு பேர் வேணாம். அவர் வந்து ஆள் அனுப்புறாரு. ஆளை அனுப்பி போனை போட்டு இவர் பேசுறாரு, உமாபதி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, வாங்க ஒரு பேட்டி, இது நம்ம காரணம் கிடையாது. அதுக்கு நான் தயாரானேன், ஆனா ஆபீஸ்ல போவேன். ஏன்னா பாம்பு திடீர்னு ஹைஜாக் பண்ணி இது பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், பெரிய இஷ்யூ ஆயிடும். அதுக்கப்புறம் ரவி பெர்னாட் வேணான்ட்டு, இல்லை அது ரிஸ்க்கு வேண்டாம் அப்படி முதல்ல எல்லாம் அதுக்காக ரெடி பண்ணுங்க எந்த இடம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, அவங்களே கூட்டு போய் கேரளாக்குள்ளன்னு சொல்றாங்க, அவங்களே கூட்டு போறேன்றாங்க. நான் அது கேரளாக்குள்ள போய் நீங்க அது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து அவங்களோட சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு உள்ள சோர்ஸ் அவன் தேடி வருது, சோர்ஸ் இவன் தான் எடுத்து போட்டான், இதுதான் பயங்கர ரீச் ஆச்சு, அது இவன் மூலமாவே பதில் சொல்லுவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்காக எனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது, கூப்பிட்டது அன்சாரி. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் போலீஸ் போய் ட்ரேஸ் அவுட் பண்ணி எங்கெங்கயோ இது பண்ணி ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரெஸ்ட், வேற லொக்கேஷன்ல அரெஸ்ட் ஆகி எல்லாம் உள்ள வந்தாங்க. ஸோ இப்படி இருந்தது. ஸோ இப்போ சோர்ஸ்ன்றது அப்படிதான் ஒரு பத்திரிக்காரங்க. அதுக்காக வந்து இப்ப திருநாவுக்கரசை செட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, டிஎம்கேல பண்ணியிருக்காவே வச்சுங்க, திருநாவுக்கரசு விசாரிக்கணும். சரி, இவரை விசாரிக்கணும்னா ப்ராப்பரா சம்மன். இவர் வந்து ரோட்ல கிடக்கிற பத்திரிக்காரன் கிடையாது, எவனோ ஒருத்தர் யூடியூப் ஆரம்பிச்சு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு மூடிட்டு போறவங்க கிடையாது. 30ஆம் தேதி இதுவரை பொறுத்தளவுக்கு யார விஜயனை பொறுத்தளவுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு பிரபலமான ஆங்கர், ரெகுலரா டிவில வரக்கூடிய ஒரு ஆங்கர். அவர் வந்து கொலை குற்றவாளியோ இல்ல இது பண்ற மாதிரியான ஆளோ கிடையாது. அவரை வந்து இந்த மாதிரியான அவமரியாதையோட விசாரிக்கிறதுனா இது வேற ரூபத்தை நோக்கி போச்சுன்னா அதற்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த அரசாங்கம் இன்னைக்கு வேணாம், 1 வருஷம் வேணாம், 2 வருஷம் வேணாம்,
ஜெயலலிதாலாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஜெயலலிதா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஜெயலலிதாவை எந்த லீட்ல பத்திரிக்காரன் அடிச்சான், அந்த லீடு எங்க கொண்டு போய் குழியில தள்ளிச்சுன்றது, இட்லி சாப்பிட்டுச்சா தோசை சாப்பிட்டுச்சானாலே செத்து போச்சு. அப்படி வந்து இந்த நிலைக்கு பத்திரிகையாளர்களால் உங்களை தள்ள முடியும். தேவையில்லாம நீங்க சிக்காதீங்க. ஏன்னா நீங்க பிடிக்கலாம் உள்ள போட்டேன்னா கொலையா பண்ணிடுவீங்க, இல்ல தூக்குல போட்டு கொண்டுருவீங்களா? ஒரு 6 மாசம் வைப்பீங்களா? 3 மாசம் வைப்பீங்களா? குண்டாசு போட்டாலே 6 மாசத்துல உடைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாக வரைக்கும் உங்களை விட மாட்டாங்கல்ல, உங்களை ஆட்டையை முடியாம விடவே மாட்டாங்க. அது நடந்திருக்கு, அதுதான் நம்ம சொல்றோம். ஜெயலலிதாவுக்கு நடந்துச்சு. அது ஜெயலலிதா எப்படி ஜெயிலுக்கு போச்சுன்னு உங்க ஆட்களே இருப்பான், பழைய பத்திரிகையாளனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. உங்க கட்சியிலே இருப்பான். ஜெயலலிதா எப்படி உள்ள தள்ளனா, யார் உள்ள தள்ளனா, யாரோட ப்ரெஷர்ல ஜெயலலிதா பத்திரிகை தான் போட்டு கலைஞர்கிட்ட கேட்டு. ஆமா, ஏன்னா பத்திரிகையாளர் அனுபவிச்ச கொடுமை அந்த மாதிரி. இவர் கலைஞர் அவ்வளவு சீக்கிரம் ஒரு நிமிஷம் ஜெயலலிதாவோட ஒரு எப்படின்னா காட்டு மிராட்டித்தனத்தோட உச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரண தோல்வி அடைஞ்சிச்சு அந்த எலெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் 96 எலெக்ஷன்ல 2 இடத்துலயும் தோத்துச்சா. ஆமா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்கூர்லயும் நிக்குது, 2 இடத்துல நிக்குது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, கலெக்டரேட்ல வந்து அந்த தாசில்தார் தான் எலெக்ஷன் ஆபீசர். இப்படி கதவு இப்படி இருக்கு, அது ஒரு 10க்கு 10 ரூம் தான். இந்த அம்மா சிஎம்மா, அதனால இந்த அம்மா வந்து வாஸ்துப்படி இந்த கதவுல நுழைய மாட்டாங்களான்னு செவுத்து அடிச்சாங்க. சென்னையில எங்க கலெக்டரேட் செவுத்து அடிச்சாங்கன்னா, கவர்மெண்ட் இடத்த அப்படி இடிக்கலாமா? இடிச்சாங்கல்ல, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அதோட பலன் தான் குழியில கிடக்குறது, அது வேற விஷயம். அது போல கண்ணகி சிலைய மாத்த, அதெல்லாம் வேற, அது என்னத்தையும் மாத்தி தொலைறாங்க, அது வேற. கலெக்டர் ஆபீஸ் இடிச்சாங்கன்னா நீங்க கண்ணகி சிலைக்கு போறீங்க. இப்படி பத்திரிக்காரங்க உள்ள நுழையணும், இந்த அம்மா இப்படி நுழைஞ்சு கிழக்க பார்த்து தாக்கல் பண்ணுவாங்க. என்னன்னா அட்டகாசம் பண்ணா என்னைங்க. அன்னைக்கு பேட்டி கொடுக்குறேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஹெலிகாப்டர்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, ஏன்னா ஹெலிகாப்டருக்கு படி போட்டு ஏறினாங்க. ஏறின உடனே என்ன ஆச்சுன்னா, உள்ள சீட்ல முதல்ல இந்த அம்மா ஏறி உள்ள உட்காந்துருச்சு, 2வது சசிகலா ஏறி முன்னாடி சீட்ல உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்க 4-5 பேர் தான் இருக்கோம் பத்திரிக்காரங்க. அப்ப டிவி எல்லாம் கிடையாது, ஒரே டிவி, சன் டிவி மட்டும்தான். டிவி இருக்கு, ராஜ் டிவி இல்லைன்னா ஆளே கிடையாது, விஜய் டிவிலேயே ஆள் கிடையாது, தெரியாது. அப்ப என்னன்னா, நாங்க 3-4 ரிப்போர்ட் தான் இருக்கேன், ஏன்னே இல்லை. மேல ஏத்தி என்ன பண்ண, பெல்ட் இருக்குல்ல இடுப்பு, அதை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் சவுண்டு வேற, முன்னாடி சசிகலா உட்காந்துருக்கு, அந்த பக்கமா உட்காந்துட்டு இந்த அம்மா ஏதோ முணுமுணுன்னு பேசுது. எவ்வளவு பெரிய இதுன்னு பாருங்க. அப்ப மனுஷனை வந்து மனுஷனாவே நினைக்காம எவ்வளவு கேவலமா நினைச்சோட பலன் வந்து அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு எல்லாரும். ஆனா அவங்களாவது செய்தியாளரை சந்திச்சுல, அது வேணுன்னே கேட்டுட்டே இருக்கீங்களா, வா இப்ப கேக்குதா, உங்களை எல்லாம் பாக்கணுமா பேசு, இந்த பேசுற கேட்டு போ, கேக்குதா காதுல அப்படின்னா எவ்வளவு நக்கல். இந்த மாதிரிலாம் பண்ணதுக்குதான் அந்த அம்மா என்ன ஆச்சுன்றது எல்லாரும் கண் முன்னாடி பார்த்தோம். இதே வரலாறு திருப்பி எழுதுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இப்ப இது நீங்க பார்த்ததெல்லாம் திருப்பி நடக்குதுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அந்த ஆட்சியில அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள், அவங்களாம் எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சரா இருந்தா. அமைச்சர்கள்லாம் அந்த காலத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதே செங்கோட்டையன் தான் இருந்தாரு, செங்கோட்டையன், கண்ணப்பன், ராஜ கண்ணப்பன் இருந்தாரு, திருநாவுக்கரசு இருந்தாரு. அப்புறம் எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க, போவோம் வருவாங்க. அப்படி அரங்கநாயகம் கூட இருந்தாருல, அரங்கநாயகம் ஆரம்பத்தில் இருந்தார். பலர் இருந்தாங்க, அவங்களாலாம் பிரச்சனை, அமைச்சர்களாலாம் பிரச்சனை இல்லை. ஒன்லி ஜெயலலிதா சசிகலா தான் அதிகாரி. கூப்பா கிருஷ்ணன்லாம் இருந்தாரு. இப்ப அவர் விஜய்கிட்ட போயிட்டு லால்குடி கூப்பா கிருஷ்ணன். இது வந்து இவர்களுக்கு வினைய தான் முடிய போகுது. இது பத்திரிகையாளர் நடத்துறதுங்கிறது சரியான போக்கு இல்ல. அது பத்திரிகையாளர்னாலே குளிக்கு போயிடுவாங்க. அது ஏற்கனவே நடந்திருக்கு, அதே மாதிரி நடக்கும். பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களின் போது இதுக்கான முன் உதாரணங்கள், முன்மாதிரிகள் இருக்கா? இதுக்கு முன்னுதாரணம் இருந்தாலுமே அது சட்டமீறல் தானே. தப்பான விஷயத்துக்கு முன்னுதாரணம், இது ஏற்கனவே நடந்திருக்கேங்கிறதுக்காண்டி இதை நம்ம அனுமதிக்க முடியாதுல்ல. ஏற்கனவே நடந்திருந்தாலும் தப்பு தான் இது. அதனால இது நம்ம தொடக்கத்திலேயே இதை கடுமையான கட்டணத்தோட ஜனநாயக சக்திகள் பண்ணலைன்னா இது தொடர்கதை ஆயிரும். இன்னைக்கு அவங்க இவங்க நீங்க நானுங்கிற மாதிரி தொடரும். எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு ஆபத்தாயிரும். ஏன்னா ஊடகவியலாளர்கள் வாய்ப்பூட்டு போட்டுட்டாங்கன்னா மக்களுக்கு ஆபத்து தான். நீ வேற எதுவுமே கிடையாது. கன்னியாகுமரியில கனிம வளத்தை கொட்டுறாங்க, கேட்க வேணாம்ப்பா, ஏதாவது நைட்டு விசாரணைக்கு 2 மணிக்கு விட்டுருவாங்க அந்த செய்தியை போட்டா.
ஸ்டெர்லைட் திருப்பி திறக்க போறாங்களாம், அதெல்லாம் பேசாதப்பா, நைட்டு 2 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பி நீ எங்கன்னு கேட்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தனையும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்களா, எதுக்கு வம்பு, ஏதாவது பாராட்டு செய்தி மட்டும் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிடும். பார்ப்போம். புதிய தலைமுறை விஜய் விசாரணை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை, கண்ணியமாக இல்லை. இது தொடரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய பழைய அனுபவத்திலிருந்து நினைவு கூர்ந்து சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். நன்றி.